வெல்கம் பேக் எக்ஸ்ப்ளோர் முபாரக் சேனல். சாரி, நம்ம சேனல் பேர் மாற்றியாச்சு, லைஃப் ஆஃப் முபாரக். ஸோ இன்றைக்கி பாண்டிக்குடி வந்திருக்கோம். குமளியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்டு, வேறு லெவல் ஏரியா பாருங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா கரெக்டாக செல்லாறு கோயில் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட இருக்க பாண்டிக்குடிக்கு போகிறோம். ஸோ பைக்கில் நானும் சுகில் போகிறோம். செம்ம ஒரு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி மாதிரி இருக்கும், நல்ல மழை பெஞ்சு ஒரு மாதிரி மிஸ்ட்டு இறங்கியிருக்க டைமில் தான் வந்திருக்கேன். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஃபோங்கு ப்ளஸ் அந்த இயற்கையான அந்த பச்சப்பு நடுவில் சின்ன ரோடுங்க, வேறு மாதிரி ஒரு ஃபீல் தருது. வீட்டில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா குமளிக்கிட்ட இருந்து ஒரு 13 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் இருக்குது. இது வந்து ஒரு ஹிடன் ஏரியா தான் சொல்லலாம், யாருக்கும் தெரியாது. லோக்கல் பீப்புள்ஸ்க்கு மஸ்ட்டாக இங்கே நிறையா அனிமல்ஸ் நடமாடுது. ஸோ நீங்கள் வரும்போது சேஃப்டி ப்ரிகாஷனோட வாங்க. ப்ராப்பராக டிரைவிங் பண்ண தெரிஞ்சவங்க வண்டி வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த கிளைமேட்டில் இந்த ஒரு டைமில் இந்த ஒரு ஏரியா பார்க்கும்போது ரொம்ப கூலாக ப்ளசண்ட்டாக இருக்குது எனக்கு. மோஸ்ட் ஆஃப் இங்கே ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குண்டு குழி மாதிரி இருக்கும். லைக்கு ரோடில் ஸ்லிப்பாக ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஆஃப் ரோட் ஜீப்ஸ் போகிறனால ரோடு வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ பைக்கில் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும், பார்த்து மெல்லமாக தான் போகணும். ஏன்னா இப்போ வேணால் கீழே உள்ள சான்ஸ் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி ரோடு வந்தாச்சு. இதுதான் அந்த ரோடு. ஸோ இதுலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் தள்ளி போனால் நம்ம போக வேண்டிய ஸ்பாட் வந்துடும். ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் ஏரியா இருக்குது. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லலாம், இந்த ஒரு ஃபுல் அந்த ஒரு வரவேற்பு பார்த்திங்களா, அந்த க்ரீனரியோடைய எஃபெக்ட்டு, இதுதான் நாங்கள் நேச்சரு. ரோடு வந்து ரொம்ப ஸ்லிப்பாக தான் பார்த்தேன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா அனிமல்ஸ் இருக்குது. லைக் டைகரு, எலிஃபேண்ட்டு, பியர், இந்த மாதிரி 3 மிருகங்கள் இங்கே நிறையா இருக்குது. ஸோ வரும்போது சேஃப்டியாக தான் வர முடியும் இந்த இடத்துல. ஓகே, அதுமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்பர் ஏர்போர்ட் வியூ சொல்லுவாங்க, அதாவது ஏரோப்ளைன் வியூ சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தேனி, கம்பம், கூடலூர் இதோட வியூ பாயிண்ட் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். இந்த ரைட்டில் இருக்க சின்ன வழியில் ஏறி போகணும். இங்கே மோஸ்ட்டாக முன்னாடி சொன்ன மாதிரி ஜீப்ஸ் நிறையா வரனால ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஸோ பைக்கில் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு டைம்லேயும் ஸ்லிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லிப்பாகினீங்கன்னா ஃபுல்லாகவே சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு பள்ளம் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த டைமில் நான் வண்டி விட்டு இறங்கி நான் ஒருத்திக்கு தான் போக போகிறோம். ஸோ பேக்கில் இருந்து சப்போர்ட்டிவ் பண்ண போகிறேன். ஓ இந்த பக்கம் இது பற்றி மாப்பிள்ள கீழே சில டைமில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரைடு, அதுவுமே ஒரு ஃபேவரட் பர்சனோட வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இதை ரியலைஸ் பண்ணவே இல்லை. நான் லீவுக்கு வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் போதே ஸ்கூல் வந்து கூப்பிட்டான். அதுமாரி எனக்கு இந்த ஏரியாவை எங்கே இருக்கு கூட தெரியாது. அவன் தான் கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு விட்டான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அவன் சொல்லிடுறேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மெமரிஃபுல் இடம் சொல்லலாம், ஏரியா சொல்லலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இதை பார்த்தேன். நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிற வரேன்னு. ஜஸ்ட் a minute, இந்த இயற்கையை நீங்கள் ரசித்து பாருங்கள் அந்த சவுண்டோட. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இந்த லோயர் கேம்ப்லேருந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது மேலே பார்க்குற வியூ பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு. இந்த செல்லாறு கோவில் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, அது அங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடம் தான் இன்னும் கூடலூர். லைக் அதை பார்த்தீங்கன்னா கம்பம், அது சின்னமனூர், அதுக்கு அங்கிட்டு தேனி.
இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே நிலப்பரவு. நம்ம கேரளாவில் இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். கேரளாவில் கீழே பார்த்தீங்கன்னா விவசாயம், நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது லைக்கு முந்திரி தோட்டம், காப்பி, தென்னை மரம் எல்லாமே இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பாடமே வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. அங்கே ஸ்டேட்டை தெரியும் மலை தான் மூணாறு மலை, மேக மலை அதெல்லாம் இருக்குது. பாருங்கள் நம்ம ஊர் தான் இது, சொர்க்க பூமி. பாருங்க இங்கே இங்கே மாதிரி கைஸ் கட்டிக்கிறேன் கைஸ். அங்கிட்டா அலே குடிக்காத வண்டி இறக்கிட்டு போடா. குடிக்க பறக்கண்டா வண்டி தலையா എനിക്കിന്ന് പറഞ്ഞ സോപ്പിട്ട് സാവിടാ. പോ என்னென்னலாம் வேலை செய்ய வைக்கிறான் பாருங்க கைஸ். வேணே மாட்டி கோல் வேலைக்கு விடுங்க. வேற மாதிரி இருக்கு கைஸ். லொக்கேஷன் அழகா லொக்கேஷன். இங்கே வச்சு வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனி அடுத்த மலைக்குள்ளாடி வீட்டுக்கு போகணும். ஸோ நம்ம வீடியோ மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.